ஹாய் guys, வெல்கம் டு மை சேனல். டுடே வந்து நம்ம சிவகார்த்திகேயன் மதராசி படம் ரிலீஸ் ஆகுதுல்ல, அது ட்ரெய்லர் விட்டுருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி ஏஆர் முருகதாஸ் வந்து நிறைய இன்டர்வியூவில் சொல்லிட்டாரு, இது வந்து துப்பாக்கி ப்ளஸ் கஜினி ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. ட்ரெய்லர்லையுமே அதே மாதிரி தான் காட்டியிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் வந்து ஹீரோயினி எங்கேயோ மாட்டிகிட்டு இருக்கிற மாதிரியும் அடிபட்டு இருக்காங்க. அவங்க வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் ட்ரெய்லரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுலேயே வந்து ஏஆர் முருகதாஸ் சொல்லிட்டாரு, இது வந்து ஒரு ஹீரோயினி சப்ஜெக்ட் தான் அப்படின்ட்டு. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, இது ட்ரெய்லர் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அந்த கதை ஃபுல்லாகவே ஹீரோயினியை சுற்றி தான் நடக்குது. ஹீரோயினுடைய என்ட்ரிக்கு அப்புறம் தான் நம்ம சிவகார்த்திகேயனுடைய என்ட்ரியை காட்டுறாங்க ட்ரெய்லரில். அது வந்து பயங்கர மாசாக காட்டியிருக்காங்க. மூணாவதாக வந்து ஆஸ் யூஷுவல் எல்லாரும் காட்டுற மாதிரி மூணாவதாக தான் வில்லனுடைய என்ட்ரி காட்டுறாங்க ட்ரெய்லரில். வில்லன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே தாங்க பயங்கர எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா வில்லன் வந்து துப்பாக்கி படத்தில் வில்லனாக நடிச்சிருப்பார்ல வித்யூத், அவர் தான். ஸ்லீப்பர் செல்லுக்கெலாம் தலைவன்ற மாதிரி காட்டியிருப்பாங்கல்ல, பயங்கரங்க. அவர் தான் அதில் வித்யூத், அவர் தான் வில்லனாக பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்டில் வந்து கார்பரேட்டு பொலிட்டிக்கல்ன்ட்டு ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்குது இவருக்கு, அந்த மாதிரி காட்டியிருக்காங்க. அவரை வந்து எப்படி இவர் சமாளிக்க போகிறாரு சிவகார்த்திகேயன் அப்படின்றதான் கதையாக இருக்கும். முன்னாடி நடித்த எல்லா படத்தை விட இதில் வந்து ஆக்ஷன் அதிகமாகவே இருக்கும். அமரன் உட்பட. அமரனில் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸராக இருப்பார், அதை விட இதில் வந்து கொஞ்சம் ஆக்ஷன் அதிகமாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரெய்லரை பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. அந்த ட்ரெய்லர் கட்டுலாம் வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அனிருத் நல்லா பண்ணியிருக்காரு. ட்ரெய்லர்லேயே இப்படி இருக்குனாக்கா படத்துலலாம் வேறு லெவலில் இருக்குங்க விஷுவல்லாம், ஃபைட் சீன். நான் வந்து ஏஆர் முருகதாஸுடைய ஆக்ஷன் சீனுக்கெலாம் ஒரு அடிக்ட்டு. சர்கார்லையுமே ஒரு மாஸ் ஃபைட் சீன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த மெட்ரோ பாலம் கட்டுற இடம்னு நினைக்கிறேன், அங்கே அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கோம். அங்கே ஒரு ஃபைட் சீன் வரும்ல, வேறு மாதிரி இருக்குங்க. அந்த டாப் டக்கர் அந்த சாங் வரும்னு நினைக்கிறாங்க, வேறு மாதிரி இருக்கும் அந்த ஃபைட் சீன் ஆக்ஷன்லாம் பார்க்க. தர்பார்லையுமே ரஜினிக்கு அந்த ரயில்வே ஸ்டேஷனில் கொடுத்துருக்கிற ஃபைட் சீன் மாதம் நல்லா தான் இருக்கும் அந்த சாங்கோட. ஆனால் இருந்தாலும் அவர் ஏஜுக்கு அது கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி இருக்கும். இந்த மதராசி படம் வந்து கண்டிப்பாக ஓடிடுங்க, ஏன்னா எனக்கு நம்பிக்கை இருக்குது. இது வந்து ஏஆர் முருகதாஸ், அதுவும் ஒரு யங்கு நல்லா ஆக்டிங் பண்ணுற ஹீரோ, எஸ்கே பண்ணுறாரு, அதுவும் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு நல்லாயிருக்கும். அப்போ துப்பாக்கி எப்படி போச்சோ அந்த அளவுக்கு இப்போ போகும்னு நினைக்கிறேன். அந்த துப்பாக்கி கஜினி மிக்ஸ் பண்ணியிருக்காரா, அந்த சென்டிமெண்ட் இங்கே ஒர்க் ஆகும் தான் நினைக்கிறேன். அதுவும் துப்பாக்கியில் இருக்கிற அதே வில்லன். அதுவும் இல்லாமல் அவர் ஒரு டைலாக் வேறு சொல்கிறாரு பாருங்க ட்ரெய்லரில், பங்கம் பண்ணியிருக்காங்க. எப்படி அந்த டைலாக் வைக்கணும்னு தோணுச்சுன்னு தெரிலங்க, கரெக்டாக சூட் ஆகுது அந்த டைலாக்கு. துப்பாக்கி யார்கிட்ட வேணா இருக்கலாம், ஆனால் வில்லன் நான் தாண்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவார் பாருங்க. இது என்னடா துப்பாக்கி 2வா அப்படின்ற மாதிரி இருக்கும். ரொம்ப ஹைப் இல்லாத மாதிரி மெயின்டைன் பண்ணின்னு வந்தார். ட்ரெய்லர் வந்த பிறகு ஓரளவுக்கு கொஞ்சம் ஹைப் இருக்குது. நம்மளா நிறைய கற்பனையாக வளர்த்துக்கிட்டு போய் பார்த்தோன்னா எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் அது ஓடாது. இந்த படம் வந்து ஒரு நல்ல படமாக இருக்கும்னு நினைக்கிறேன் எஸ்கே கரியர்லேயே. ஏஆர் முருகதாஸுமே இப்போலாம் கொஞ்சம் நல்லா ஒரு படம், ஒரு 2-3 படம் சரியாக போகல. ஸோ இந்த படம் அவருக்கு ஒரு நல்ல கம்பேக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். செப்டம்பர் 5 வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுதா, பார்ப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் இதில் அவ்வளோதாங்க இருக்குது. நிறைய ரிவீல்லாம் பண்ணலன்னு நினைக்கிறேன் ட்ரெய்லரில். ஆக்ஷன் கட் மட்டும் நல்லா ஃபாஸ்ட் கட் பண்ணி ட்ரெய்லரை நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த படம் வந்து அவர் சொன்ன மாதிரி தான், ஹீரோயினியை லவ் பண்ணிட்டு பின்னாடி ஹீரோயினி பின்னாடி சுற்றின்னு இருப்பார் ஹீரோ. அதுக்கப்புறம் வந்து ஹீரோயினி ஒரு ஸ்ட்ரகிளில் மாட்டிப்பாங்க அவங்க ஃபேமிலி. இவர் போயிட்டு அந்த ஸ்ட்ரகிள்லேருந்து அவங்கள கூப்பிட்டு மீட்டு கொண்டு வர மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏஆர் முருகதாஸுமே அதான் சொல்லியிருக்காரு. ட்ரெய்லர் பார்க்கவும் அப்படி தான் இருக்குது. பெருசாக ஒன்றும் ஹைப் ஏற்றின்னு போகாதீங்க, இது வந்து ஒரு நார்மலான ஒரு ஆக்ஷன் படம், அவ்வளோதான் கைஸ். நீங்கள் என்ன புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சினிமா பற்றின நியூஸ் வந்து சினிமான்னு மட்டும் இல்லை, நம்ம பொலிட்டிக்கலாக நடக்கிற பிரச்சனைகளை பற்றி அடிக்கடி வீடியோ வரும். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.